إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة الله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்குடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இஸ்லாத்தின் 5 கடமைகளை விதியாக்கியிருக்கின்றான். அந்த 5 கடமைகளிலே ஒரு கடமை தினசரி நாம் செய்யக்கூடிய ஐங்கால தொழுகை என்ற கடமை. அதற்கு அடுத்ததாக நாம் ஒரு வருடத்திலே ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு கடமை. அதற்கு அடுத்ததாக நாம் உழைக்கின்ற நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ஜகாத் என்ற கட்டாய அந்த வரியை கொடுக்கின்ற கடமை. அதற்கு அடுத்து ஆயுளில் ஒரு முறை நாம் செய்கின்ற ஹஜ்ஜு கடமை. இப்படியான இந்த கடமைகள் கலிமா முதல் ஹஜ்ஜு வரைக்கும் உள்ள 5 கடமைகளையும் அல்லாஹு தஆலா நம்மீது விதியாக்கியிருக்கின்றான். இப்படியான இந்த கடமைகளிலே இந்த 2 கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமை மக்களோடு மிக நெருக்கமான தொடர்புடைய கடமைகளாக இருக்கின்றன. அந்த 2ம் தான் தொழுகையும் ஜக்காத்தும். இந்த தொழுகையையும் ஜக்காத்தையும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை கட்டாயப்படுத்துகின்றானோ அந்த இடத்திலெல்லாம் ஜக்காத்தையும் அல்லாஹ் வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஜக்காத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தும் கொடுங்கள். யுகீமூன ஸலாத்த வ யூத்தூன ஜக்காத்த,
அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், ஜக்காத்தையும் கொடுக்கிறார்கள். இப்படி ஜக்காத்தையும் தொழுகையையும் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் இணைத்து தான் சொல்லி காட்டியிருக்கின்றான். காரணம் என்ன? இந்த தொழுகை என்பது ஒவ்வொருவரும் தினசரி செய்கின்ற ஐவேளை தொழுகின்ற கடமை. ஜக்காத் என்பது சமுதாயத்தோடு தொடர்பான ஒரு முக்கியமான கடமை. அல்லாஹு தாலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான இயற்கையான ஒரு மார்க்கமாகத்தான் ஆக்கியிருக்கின்றான். இது போன்ற ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் உள்ள வேறு எந்த ஒரு சமயத்திலும் கிடையவே கிடையாது. அதனால் ஒரு சமூகம் எப்போதும் பொருளாதாரத்திலே சம அளவிலே வாழ வேண்டும், தன்னிறைவோடு வாழ வேண்டும், எல்லா மக்களும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான திட்டத்தை அல்லாஹு தஆலா வகுத்தான். அதுதான் ஜக்காத். இந்த ஜக்காத்து கடமையாக்கப்படுகின்ற காலம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றதுக்கு பின்னால் தான் இந்த ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது. மக்காவில் இருக்கின்ற போது ஜக்காத்து கடமையாக்கப்படாமல் இருந்ததற்கான ஒரு காரணம் இருக்கின்றது. ஒன்று, முஸ்லீம்கள் மிக குறைவானவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, ஒரு கூட்டமைப்பான ஒரு அமைப்பு மக்காவில் இருக்கவில்லை. மக்காவில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் சிதறி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்றுபட்டு ஒரே இடத்திலே ஒரே சமூகமாக வாழுகின்ற அமைப்பு மக்காவில் இருக்கவில்லை. மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றதற்கு பின்னால் முஸ்லீம்கள் ஒரு தலைமைத்துவம் கீழ் ஒரு கூட்டமைப்பாக கட்டுக்கோப்பாக வாழுகின்ற ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்படியான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துக்கு 2.5 வருடங்களுக்கு பின்னால் தான் ஜக்காத்தை கடமையாக்கினான். ஜக்காத்து கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த ஜக்காத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். இந்த ஜக்காத்து என்பது சமூகத்துடைய பொருளாதாரத்திலே ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. எதுவரைக்கும் என்று சொன்னால், சமூகத்திலே வறுமையை ஒழித்து மக்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்திலே ஒரு தன்னிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமையாகத்தான் இந்த ஜக்காத்து இருப்பதை பார்க்கின்றோம். இந்த ஜக்காத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்த தொடங்கிய முதலாவது வருஷத்திலிருந்தே அல்லாஹு தஆலா இதனை கூட்டமைப்பாக நிறைவேற்றுகின்ற ஒரு கடமை அல்லாஹு தஆலா விதித்தான். ஜக்காத் என்பது தனித்தனியாக நிறைவேற்றுகின்ற கடமை அல்ல. ஜக்காத் யார் யாரெல்லாம் கொடுக்க தகுதியுடையவர்களோ அவர்களிடமிருந்து நிர்வாகத்தின் மூலமாக வசூலிக்கப்பட வேண்டும். வசூலிக்கப்பட்டு அந்த வசூலிக்கப்பட்ட அந்த ஜக்காத்து தான் மக்களுக்கு முறையாக பயனுள்ள முறையிலே அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அந்த அமைப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை தொடங்கிய வருஷத்திலிருந்தே அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த கூட்டத்தை சொல்லி காட்டுகின்றான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்று தொடங்கி 8 கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகின்றான். அந்த 8 கூட்டத்தாரிலே 3வது கூட்டம் வல் ஆமிலீன அலைஹா, இந்த ஜக்காத்தை வசூலிக்கின்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த ஜக்காத்தை ஒன்று சேர்ப்பதற்காக யாரெல்லாம் இதிலே பணியாற்றுகின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் மூணாவது கூட்டமாக சொல்லுகின்றான். அவர்கள் அதற்கென்றே தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கென்றே ஈடுபடுத்தி அவர்கள் அந்த ஜக்காத்தை அவர்கள் வசூலிக்க வேண்டும். இப்படி ஜக்காத்தை ஓரிடத்துக்கு ஒன்று சேர்த்து கொடுக்கின்ற இந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சுமத்தினான். அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் மௌத்தாகின்ற காலம் நெருங்குகின்ற போது மக்கள் பொருளாதாரத்திலே ஓரளவு தன்னிறைவு கண்ட ஒரு நிலைமையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். இதில் முக்கியமான ஒரு அம்சம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது வட்டி என்பது இஸ்லாத்துக்கு முன்னாலே ஆரம்ப காலத்திலேயே
மக்கள் மத்தியிலே தலைவிரித்தாடிய மிக கொடுமையான ஒரு பாவச் செயல்தான் இந்த வட்டி. இந்த வட்டியை அன்று நடைமுறைப்படுத்துவதிலே யூதர்கள் மிக கூடுதலான ஈடுபாடுடையவர்களாக இருந்தார்கள். மதீனாவிலே யூதர்கள் வட்டிக்கு கொடுத்தார்கள், வட்டிக்கு எடுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்களும் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த வட்டியை ஆரம்பத்திலே மக்காவில் இருக்கும்போது ஹராமாக்கவில்லை, மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னாலும் ஹராமாக்கவில்லை. காரணம், ஜக்காத்தின் மூலமாக சமூகத்திலே பொருளாதாரத்திலே ஒரு தன்னிறைவை ஏற்படுத்துகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அதை ஹராமாக்காமலே இருந்தான். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு ஒரு வருடத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கினான். காரணம் என்ன? வட்டியை நாம் ஹராம் என்று சொல்லும்போது, வட்டியை நாம் தடை செய்கின்ற போது சமுதாயத்திலே பொருளாதாரத்திலே நாம் முக்கியமான ஒரு பங்களிப்பை நாம் செய்து கொண்டுதான் வட்டியிலே கை வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான். அதனால் அல்லாஹ் எப்பொழுது ஹராம் என்று சொன்னானோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஹராம் தான், இனிமேலும் ஹராம் தான். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு என்னவென்று சொன்னால், ஜக்காத்தின் மூலமாக சமுதாயத்திலே ஒரு தன்னிறைவை, பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவை ஏற்படுத்துகின்ற பொறுப்பையும் கடமையையும் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் வட்டியை திடீரென்று ஹராமாக்காமல் பொருளாதாரத்தின் மூலமாக, ஜக்காத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்குகின்றான். அதனால் இன்று இந்த ஜக்காத்தை நாம் கூட்டமைப்பாக நிறைவேற்றுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜக்காத்தின் மூலமாக இன்று நாம் சமுதாயத்திலே மிக பெரும் பணிகளை எல்லாம் நாம் செய்ய முடியும். இன்று இலங்கையிலும் தான் அல் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே இயங்குகின்ற ஒரு சில ஜமாத்துகள் ஜக்காத்தை ஒன்று சேர்த்தி அதனூடாக மிக பெரும் செயல் திட்டங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதாவது வாடகை வீட்டிலே வாழுகின்றவர்களுடைய கணக்கெடுத்து அவர்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கின்ற ஒரு நிலைமைக்கு இன்று ஜக்காத்தின் மூலமாக இன்று மிகப்பெரிய பணி நடைபெற்று கொண்டிருப்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். அதனால ஜக்காத் என்பதை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. ஜக்காத் என்பது அது கடமையானவர்கள் அவரவருடைய இஷ்டப்படி அவர்கள் நினைத்த மாதிரி எல்லாம் ஜக்காத்தை அவர்கள் அப்படி கொடுக்க முடியாது. ஜக்காத்தை ஒரு ஜமாத் ஒன்று சேர்க்க வேண்டும், அவர்களிடத்திலே இதை ஒப்படைக்க வேண்டும். அந்த ஜமாத்தின் மூலமாகத்தான் ஜக்காத்து விநியோகிக்கப்பட வேண்டும். எதுவரைக்கும் என்றால் 100% ஜக்காத்தை ஒப்படைக்க வேண்டும். அதில் ஜமாத்துக்கு நாம் 75% கொடுப்போம், 25% எங்களது குடும்பங்களுக்கு, எங்களது அயலவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஜக்காத்து கொடுக்கின்றவர்கள் ஜக்காத்தை முடக்க முடியாது. ஜக்காத்திலே அவர்கள் ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு பகுதியை ஜமாத்து கொடுக்கின்ற நடைமுறை இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. 100% ஜக்காத்தையும் ஜமாத்துக்கு ஒப்படைக்கின்ற கடமை தான் அவர்களுக்கு இருக்கின்றது. பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை கொடுப்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா ரமதான் கடைசியிலே பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஃபித்ரா என்றொன்றெல்லாம் வைத்திருக்கின்றான். இந்த ஃபித்ராக்களை ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பப்படி அவரவருடைய குடும்பத்தவர்கள், அயலவர்கள், ஏழைகள் என்று பார்த்து அவர்கள் பங்கீடு செய்து கொடுக்க முடியும். அதிலே அவர்களுக்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று ஒரு துக்ககரமான நிலை என்னவென்று சொன்னால், கூட்டாக சேர்த்து கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத்தை பற்றி கவலையே இல்லை, கணக்கெடுப்பதே இல்லை. ஆனால் இந்த ஃபித்ரா என்பதற்கின்றதே தனித்தனியாக செயல்படுத்தக்கூடிய இந்த ஃபித்ராவை பள்ளிவாசல்லே ஒன்று சேர்த்து அதை பங்கீடு செய்து கொடுக்கின்றார்கள். எதை கூட்டாக செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கின்றார்கள். எதை கூட்டாக செய்யுமாறு அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் நமக்கு கட்டளையிடவில்லையோ அதைத்தான் கூட்டாக இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மார்க்கத்தை சரியான வழியிலே பின்பற்றுவதற்கு பதிலாக பிழையான வழிமுறைகளை பின்பற்றுகின்ற சமுதாயத்தை இன்று நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த ஜக்காத்தை கண்டிப்பாக ஒன்று சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள். யமனுக்கு அனுப்புகின்ற நேரத்தில் அவர்களை அங்கு கவர்னராக அந்த இடத்துக்கு ஒரு தலைவராக அனுப்புகின்றார்கள். அனுப்புகின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இட்ட கட்டளை,
நீர் அங்கு செல்ல வேண்டும், இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது கலிமா மொழிந்து விட்டார்கள் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடும். நீ தொழுகையை கற்றுக் கொடும். அவர்கள் தொழுகையை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவார்களாயிருந்தால், வசதி படைத்தவர்களிருந்து ஜக்காத்தை பெற்று ஏழைகளுக்கு பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக்கொடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ஒரு தேசத்துக்கு புதிதாக ஒரு தலைவரை அனுப்பும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தொழுகையை மட்டும் வலியுறுத்தவில்லை, கலிமாவை மொழிய வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை நிறைவேற்றதுக்கு பின்னால அந்த யமனிலே இருக்கின்ற வசதி படைத்தவர்களிடமிருந்து ஜக்காத்தை வசூலிக்க வேண்டும். வசூலித்து அதை ஏழைகளுக்கு யார் யாருக்கு உரியதோ அவர்களுக்கு பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பியதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த ஜக்காத்தை கூட்டாக சேர்த்து மக்களுக்கு முறையாக விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இலங்கை நாட்டிலே நாம் பெருமைப்படக்கூடிய பழைய வரலாறொன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இலங்கை நாட்டில் 1950க்கு முன்னதாக ஜக்காத்தி என்ற ஒன்று மக்களுக்கு தெரியாமலே இருந்தது. ஜக்காத்தை தொழுகை மட்டும் அவர்களிடத்தில் இருந்தது. தொழுகையிலும் சுன்னா இல்லை, பித்அத்துகள் அடங்கிய தொழுகைதான் மக்களிடத்தில் இருந்தது. ஜக்காத்தை பற்றி எதுவுமே தெரியாது. யார் யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் விரும்புகின்ற அந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கின்ற நடைமுறைதான் இருந்தது. ஆனால் ஜமியத் அன்சார் சுன்னத்து முஹம்மதியா என்ற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் ஜகாத்தை கூட்டாக சேர்த்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நடைமுறை இன்று வரையும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கு நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அந்த நடைமுறைக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அத்தனை மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முறையாக ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். இன்று நாம் அதாவது பொதுவாக காட்டுகின்ற கணக்குகளுக்கு ஆடிட்டரை வைத்து கணக்காளரை வைத்து அதற்கு 2 விதமான கணக்குகள் செய்கின்ற நடைமுறை மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் ஜக்காத்துக்கு அப்படி இல்லை. மிக தெளிவாக சரியாக கணக்கு பார்த்து முறையாக ஜக்காத்து கொடுக்கின்ற நடைமுறை நம்மிடத்தில் கண்டிப்பாக வர வேண்டும். ஏனென்றால் நாம் அல்லாஹ்வுக்கு கள்ள கணக்கு காட்ட முடியாது. அல்லாஹ்வுக்கு அவன் இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் அடங்கி இருப்பதையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்ற திருமறை வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் பார்க்கின்ற கணக்கை சரியாக முறையாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்துத்தான் இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதனால் ஜக்காத்து கொடுக்கின்ற விஷயத்தில் யாரும் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடாது. ஜக்காத்து கொடுக்கின்ற விஷயத்தில் யாரும் ஏதோ சதக்கா கொடுப்பது போல, தர்மம் கொடுப்பது போல ஜக்காத் சேகரிக்கின்ற குழுவுக்கு நாம் ஒரு தொகையை கொண்டு வந்து நீட்டுவதற்கின்றதே, இதை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியாக முறையாக கணக்குகளை பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பைத்து ஜக்காத் கூட அதை பயனுள்ள முறையிலே மக்களுக்கு சரியான முறையிலே அதை பங்கீடு செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்துக்கான வழிகளை காட்ட வேண்டும். ஏழைகளாக இருந்தால் பொருளாதாரத்திலே அவர்களுக்கு வளர்ச்சிக்கான வழிகளை காட்ட வேண்டும். வீடு இல்லாதவர்கள் என்றால் வீடு கட்டுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நோயாளிகள் என்றால் அந்த நோயாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி அந்த 8 கூட்டத்தாரிலே அதை வசூலிக்கின்ற அந்த கூட்டத்தாரை தவிர இப்போது உலகத்திலே இல்லாத சில பிரிவினர் இருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கின்றவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. அப்படியான போர் செய்கிற போராளிகளை இப்போது நான் காணுவதற்கு இல்லை. அதனால எந்தெந்த கூட்டத்தார்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய ஜக்காத்துகளை கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத்திலே அடிமைகள் என்ற ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அந்த அடிமைகள் என்ற சாரார் இப்போது இல்லை என்பதனால எந்தெந்த கூட்டத்தார்கள் இப்போது இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய அந்த ஜக்காத்தை முறையாக சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் இந்த ஜக்காத்தை சரியாக முறையாக அவர்கள் நிறைவேற்றினார்கள். அப்போதும் கூட ஜக்காத்து கொடுக்க மறுத்த சிலரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவந்தமாக ஜக்காத்தை எடுத்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா. நீர், அதாவது வசதி படைத்தவர்கள் யார் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க தகுதியுடையவர்களோ அவர்களிடமிருந்து நபியே நீர் ஜக்காத்தை ஜக்காத்தை எடுத்து அதன் மூலமாக யார் ஜக்காத்தை கொடுக்கவிருக்கின்றார்களோ அவர்களை, அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே சொல்கின்றான். அதனால் ஜக்காத்தை எடுக்க வேண்டும், அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே கட்டாயப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய காலத்திலே நபிக்கு பயந்து நபியுடைய கட்டுப்பாட்டை மீற முடியாமல் ஜக்காத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிலர் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஜக்காத்தை கொடுக்காமல் மறுத்துவிட்டார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரகடனம் செய்தார்கள், யாரெல்லாம் ஜக்காத்தை தராமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நான் ஒரு படையை திரட்டி அவர்களோடு நான் போர் செய்ய தயாராகின்றேன் என்று பிரகடனம் செய்து விட்டார்கள். இந்த பிரகடனம் செய்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து, ஹலீஃபாவே, நீங்கள் ஒரு, அதாவது ஐவேளை தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு சாராரோடு நீங்கள் போர் செய்ய போகின்றீர்களா? இது அனுமதிக்கப்பட்டதா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்படி கேட்கும்போது அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை, நான் அவர்களோடு எதற்காக போர் செய்ய போகிறேன் தெரியுமா? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே எங்கெல்லாம் தொழுகையை பற்றி கட்டளையிடுகின்றானோ அங்கெல்லாம் ஜக்காத்தையும் கட்டளையிடுகின்றான். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அந்த குர்ஆனிலே கட்டளையிடப்பட்ட அந்த கட்டளையிலே ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மறுபகுதியை நிராகரிக்க முற்படுகின்றார்கள். அதனால் அல்லாஹ் இணைத்ததை இவர்கள் பிரிக்க முற்படுகிறார்கள். அதனால் தான் நான் இவர்களோடு போர் செய்ய போகிறேன் என்று சொன்னவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஷரஹ சத்ர அபூபக்கர், அபூபக்கருடைய உள்ளத்தை இந்த மார்க்க விளக்கத்துக்கு ஏற்படுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அதனால் அல்லாஹு தஆலா எப்படி தொழுகையை அகீமு, நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ஜமாத்தை வலியுறுத்துகின்றானோ அதே போல ஆத்து ஜக்காத்த, ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று அங்கு ஜமாத்தை தான் அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்துகின்றான். எல்லோரும் இணைந்து ஜக்காத்தை கொடுங்கள் என்று கட்டாயப்படுத்துகின்றான். இந்த ஜக்காத்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதென்றால், ஆரம்ப காலத்தில் மதீனாவிலே வாழ்ந்த மக்கள் பகலில் சாப்பிட்டால் இரவு சாப்பாடு இல்லை என்ற அளவுக்கு வறுமையாக இருந்தார்கள். இன்று சாப்பிட்டால் நாளை உணவு இல்லை என்ற அளவுக்கு வறுமையாக இருந்தார்கள். அப்படி இருந்த சஹாபாக்கள் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னாலேயே ஏழைகளாக இருந்த நிறைய சஹாபாக்கள் வசதி படைத்தவர்களாக மாறினார்கள். அதற்கு காரணம் இந்த ஜக்காத்து தான். இந்த ஜக்காத்தின் மூலமாக அந்த அளவு அவருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சி எதுவரைக்கும் என்று சொன்னால், ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டாகின்ற போது கொடுக்கின்ற ஜக்காத்தை எடுப்பதற்கு ஆள் இல்லை, தேடி தேடி கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு வசதி உள்ள மக்களாக மாற்றம் கண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால இந்த ஜக்காத்தை கண்டிப்பாக ஒன்று சேர்த்து ஜமாத் ரீதியாக கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபித்ரா என்பது ஜக்காத்துல் ஃபித்ர், பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக நாம் கொடுக்க வேண்டிய ஃபித்ராவை நாம் விரும்புகின்ற நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் நாம் கொடுத்து முடிப்பது. அதனால் தனித்தனியாக கொடுப்பது ஃபித்ரா என்றும் ஜமாத்தாக சேர்த்து கொடுப்பது தான் ஜக்காத் என்பும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே,
இந்த ஜகாத் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா மிக கடுமையான எச்சரிக்கைகள் செய்திருக்கின்றான். அதாவது திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 35வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், யாரெல்லாம் ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே தண்டிக்கின்ற போது அவர்களுடைய எல்லா பொருள்களையும் தங்கமாக வெள்ளியாக ஆக்கி அவைகளை நரகத்து நெருப்பிலே சூடு போட்டு உருக்கி அவைகளை அவருடைய நெத்திகளிலும் அவருடைய விழாக்களிலும் அவருடைய முதுகுகளிலும் சூடு போடுவதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம வத்குவா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும். இப்படி மலாய்க்காமார்கள் சூடு போட்டுக்கொண்டே அவர்களை பார்த்து சொல்வார்கள், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும். உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ஜகாத்தை கொடுக்காமல் பதுக்கி வைத்தீர்கள் அல்லவா, அதற்குரிய கூலிதான் இது, இதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஃபதூகுமா குந்தும் அதாவது யார் நீங்கள் சேமித்து வைத்திருந்தவைகளுடைய விளைவை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மலாய்க்காமார்கள் சூடு போடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் மறுமை நாளில் ஜகாத்து கொடுக்காதவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த தண்டனைக்கு நாம் ஆளாகிவிட முடியாது. இந்த உலகத்தில் நாம் என்ன பொருளை சேமித்தாலும், எத்தனை கோடி ரூபாய் பணத்தை சேமித்தாலும், எவ்வளவு தங்கங்களை சேமித்தாலும் நாம் அவை அனைத்தையும் வைத்துவிட்டு கபருக்கு போகும்போது வெறுங்கையோடு தான் போய் சேர வேண்டிய நிலைமை நமக்கு வருகின்றது. அதனால் இன்று நாம் பார்க்கின்றோம், வீடுகளிலே இருக்கின்ற உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெண்கள் இந்த ஜகாத் விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வீட்டிலே தங்கமாக 50 பவுன், 75 பவுன், 100 பவுன் என்று தங்கங்களை சேமித்து வைத்திருக்கின்றார்கள். இப்படி சேமித்து வைத்திருக்கின்ற தங்கங்கள் இருக்கின்றனவே, அந்த தங்கத்துக்கு சிலர் அவர்களுக்கு சார்பான இலகுவான ஒரு ஃபத்வாவை கொடுத்திருக்கின்றார்கள். என்ன, பாவிக்கின்ற தங்கத்துக்கு 1000 ஒரு முறை கொடுத்தால் போதுமானது, வருடம் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகின்றார்கள். பாவிக்கின்ற தங்கம் என்பதற்கு நாம் நடைமுறையில் ஒரு உதாரணம் சொல்லலாம். பொதுவாக பெண்கள் அவர்களிடத்திலே 50 பவுன் இருந்தால், 75 பவுன் இருந்தால் தினசரி அதை கழுத்திலே உடம்பிலே அணிந்து கொள்ள மாட்டார்கள். கழுத்திலேயோ கையிலேயோ காதிலேயோ அணிந்து கொள்ள மாட்டார்கள். வழக்கமாக அணிந்து கொள்வதென்றா ஒரு மாலை, காது பூ, அதே போல காப்பு, இப்படி எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு 5 பவுன் 6 பவுனுக்கு மேலே வராது. அப்படி பார்த்தா, அப்படியானால் அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அந்த தங்கத்தை ஏதாவது நிகழ்ச்சிகள் வரும்போதுதான் தங்களிடத்திலே தங்கம் அதிகமாக இருக்கின்றது என்பதை காட்டிக்கொள்வதற்காக போட்டுக்கொண்டு செல்வார்கள். அதனால வழக்கமாக அவர்கள் பயன்படுத்துவது சாதாரணமாக 3 பவுன் 4 பவுன் 5 பவுன் தான் பயன்படுத்துவார்கள். அதனால் மார்க்கத்தின் சட்டம் என்னவென்று சொன்னால், 11 பவுனை விட அதிகமாக யாரிடத்தில் தங்கம் இருக்கின்றதோ அவர்கள் வருடம் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அதனால வீடுகளிலே வைத்திருக்கின்ற தங்கங்களுக்கும் வருடம் அவர்கள் ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அதே போல வியாபார பொருள்கள் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தை முறையாக சரியாக கணக்கு பார்த்து அந்த கணக்கை அவர்கள் சரியாக முறையாக நிறைவேற்ற வேண்டும். விவசாயத்திலும் அவர்கள் விவசாயம் அறுவடைக்கு பின்னால் அந்த விவசாயத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் அன்றிருந்த ஜக்காத்து பொருள்களாக ஆடு, மாடு, ஒட்டகை என்ற இந்த 3 வகையான மந்தைகளுக்கும் அவர்கள் முறைப்படி ஜக்காத்து கொடுத்தார்கள். அந்த ஜக்காத்தின் மூலமாக மிகப்பெரிய சாதனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டியிருக்கின்றார்கள். இன்று நாமும் கூட இந்த நாட்டிலே ஆடு மாடுகள் வளர்ப்பவர்களாயிருந்தால் ஜக்காத்துடைய அந்த எல்லையை தாண்டினால் அவர்கள் அதற்குரிய ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றுவது அவர்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. விவசாயம் செய்கின்றவர்கள் ஒவ்வொரு அறுவடைக்கும் பின்னால அவர்களுக்குரிய ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றுவது அவர்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால
நாம் கண்டிப்பாக ஜக்காத்துடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையில நரகத்திலே நடைபெறக்கூடிய ஒரு வேதனையை சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஒட்டகைக்கு ஜக்காத்து கொடுக்க ஒருவர் இல்லை என்று சொன்னால் மறுமை நாளையில அல்லாஹு தஆலா அங்கு அவனால ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டிய ஒட்டகைகளை மொத்தமாக அல்லாஹ் வைத்து விடுவான். அவனுக்கு ஒரு 50 ஒட்டகை ஜக்காத்து கொடுக்க இருந்தால் அல்லது 25 ஒட்டகை ஜக்காத்து கொடுக்க இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவ்வளவு ஒட்டகைகளையும் அங்கு வரிசையாக நிறுத்தி வைப்பான். நிறுத்தி வைத்து ஒவ்வொரு ஒட்டகையும் அதனுடைய குளம்பால அதனுடைய காலால அவனை மிதித்து அவனை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அது கொஞ்ச நேரம் செய்துவிட்டு அது விலகிவிடும். அடுத்த ஒட்டகை வரும், அது மறுபடி துன்புறுத்தும். அது முடிந்தது பின்னால் 3வது ஒட்டகை வரும். இப்படி அவன் ஜக்காத்து கொடுப்பதற்கு அவனுக்கு கடமையாக இருந்த எத்தனை ஒட்டகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அத்தனை ஒட்டகைகளும் வந்து அவனுக்கு வேதனை செய்து கொண்டிருக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை அந்த நரகத்திலே செய்து வைக்கின்றான். அதே போல மாடு அதே போலதான் அவனை மிதிப்பது மட்டுமல்ல, அவனை கொம்பால் குத்தி வேதனைப்படுத்தும் மாடு. அதே போல ஆடும் அப்படித்தான் கொம்பால் குத்தி அவனை வேதனைப்படுத்தும். அதனால் எந்தெந்த பொருளை கொண்டு அவன் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அந்த பொருளை கொண்டு அல்லாஹ் வேதனை செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டிய முக்கியமான ஒன்று. காரணம் என்ன? இந்த ஜக்காத்து யாருடையது? அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்தான். இந்த பொருளாதாரம் எதுவும் நம்முடைய அல்ல, அல்லாஹ் நமக்கு தந்தது. அல்லாஹ் தந்து விட்டு நீ 97.5 வைத்துக்கொள், 2.5 எனக்கு தான் சொல்றான். அவன் தான் நமக்கு தந்தான். தந்துவிட்டு நம்முடைய தாராள மனதை சோதிக்கிறான். இவன் கொடுக்கக்கூடியவனா? இவன் நான் கொடுத்த என்னுடைய கொடையிலிருந்து நான் திருப்பி கேட்கும் போது எனக்கு இவன் தரக்கூடியவனா என்பதை அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் 97.5 நீ வைத்துக்கொள், 2.5 எனக்கு தா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்படி கேட்கும் போதும் அதை கொடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் ஏன் அவனோடு கோபப்படாமல் இருப்பான்? அதனால மறுமை நாளையிலே நரகத்திலே நாம் அடையக்கூடிய பலதரப்பட்ட வேதனைகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால அந்த வேதனைகளுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. அடுத்து அது மட்டுமல்ல, இந்த ஜக்காத் இருக்கின்றதல்லவா, இந்த ஜக்காத்து எந்த கூட்டத்தாருக்கு நாம் கொடுக்க வேண்டுமோ அந்த கூட்டத்தாருக்கு சொந்தமாகி விடுகின்றது. உதாரணத்துக்கு ஜக்காத்துடைய காலம் 1 வருடம் அவனுக்கு முடிகின்ற வரைக்கும். அதே போல அறுவடை என்று சொன்னால் அறுவடை முடிகின்ற வரைக்கும். ஆடு மாடு வளர்க்கக்கூடிய அவைகள் என்றால் அதனுடைய எல்லை வரைக்கும் அவனுக்குத்தான் எல்லாமே சொந்தம். ஆனா ஜக்காத்துடைய நாள் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஜக்காத்திலிருந்து அவன் ஓரமாக்கி அதை உரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருள் அவனுக்குரியது அல்ல. அது அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அந்த கூட்டத்தாருக்கு அவன் கொடுத்து விட வேண்டும். இப்போது இந்த உலகத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தாலும் நாம் சம்பாதிக்கின்ற எல்லா பணமும் நம்முடையதுதான். ஆனால் வருடம் முடிகின்ற போது இன்கம் டேக்ஸ் என்ற கணக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்குரிய கணக்கு அன்றிலிருந்து அது அவர்களுக்குரியது, அது நமக்குரியதல்ல. கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அதை கொடுக்காமல் ஒருவன் மறைத்து விட்டான் என்று சொன்னால், பதுக்கி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அவன் சிறை செல்ல வேண்டிய நிலைமையும் கூட ஏற்பட்டு விடலாம். அதனால நாம் சாதாரணமாக இப்போது நாம் காணுகின்ற இந்த உலக நடவை எடுத்துக்கொண்டாலும் கூட அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த டெக்ஸை, அந்த வரியை நாம் கொடுக்காவிட்டால் அவன் நம்மை சும்மா விட மாட்டான் என்று சொன்னா, படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லா ரிசுக்குகளையும் நமக்கு தந்தவன், எல்லா பொருள்களையும் சொத்துக்களையும் நமக்கு தந்தவன். அப்படி தந்துவிட்டு அதிலே நீ 97.5 நீ வைத்துக்கொள், 2.5 எனக்குத்தா என்று சொன்னா அதையும் கொடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் கோபப்படாமல் இருப்பானா? அதனால் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த ஜக்காத் விஷயத்திலே ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். யார் யாருக்கு ஜக்காத்து கடமையோ அவர்கள் அந்த ஜக்காத்தை முறையாக ஜமாத்துக்கு, நிர்வாகத்துக்கு ஒப்படைத்து விட வேண்டும். அதன் பின்னால் நிர்வாகம் அதை சரியாக முறையாக
கணக்கு பார்த்து யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அதை கொடுத்து விடுவார்கள். அதனால் நமக்கு மத்தியிலே நாம் சமுதாயத்தின் மீது வைத்திருக்கின்ற ஒரு அக்கறை இருக்கின்றதே, அந்த அக்கறை இந்த ஜக்காத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட போகின்றது. அதனால பொருளாதாரத்தில் தன்னிறைவு காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கடமையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். இதை நாம் முறையாக நிறைவேற்றினோம் என்று சொன்னால் சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய இந்த அமல்களையும் இபாதத்துகளையும் கபூல் செய்வானாக. ஜக்காத்து யாரெல்லாம் கொடுக்க இருக்கின்றானோ அவருடைய ஜக்காத்துகளை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.